ஆட்டோ டி நகர் வருமா? இல்லம்மா, சாப்பிட போறேன். அனி, ஷாப்பிங் வந்தேன். ஆட்டோ கிடைக்கல. முதல்ல உள்ள ஏறு. ஏறுமா. என்ன அனிதா இது? நீ ஆர்கேயோட பொண்ணு. இப்படி லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணலாமா? சொத்து வந்தும் நீ சந்தோஷமா வாழல. அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால உனக்கு இதே நிலைமை தானா? நீ இப்படி லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு ஆட்டோக்கு வெயிட் பண்றது நான் என் கண்ணால பாக்கணும். என் தலையெழுத்து. என்ன நீ பேசுறீங்க? இப்பதான் எல்லாம் மாறிடுச்சே. சொத்து வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் உங்க அப்பா சொத்து தானே, வாங்கிக்கோன்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. இந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ என்ன பண்ற? கற்பூரம் கட்டுறிய? என்ன நீ சொல்றீங்க? பின்ன என்ன, உனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் உங்க அப்பா கொடுத்துட்டாரு. அதை நீ அனுபவிக்க வேண்டாமா? பணக்காரனா இல்லாதவன் கூட மந்தாக்காக வாங்குற முதல் ஐட்டம் கார். நீ உண்மையிலே பணக்காரி. உனக்கு ஒரு கார் வேணா? நீ இப்படி ஆட்டோலையும் கால் டாக்ஸிலையும் போயிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அண்ணி. சரி, நான் இப்பவே வீட்டுக்கு போய் அத்தை மாமா அவர்கிட்ட என்ன கார் வாங்கணும், என்ன கலர்ல வாங்கணும்னு சொல்லி கேட்டு முடிவு பண்றேன். ஓகே? அனிதா, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. நீ கார் வாங்க போற, அது உன் இஷ்டத்துக்கு வாங்க. உன் மாமனாருக்கும் அத்தைக்கும் கார் பத்தி என்ன தெரியும்? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க கிட்ட கேள்வி கேட்டு பதிலுக்காக காத்துட்டு இருந்தேன்னா உனக்கு தான் வயசாகும். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா கொடுத்த சொத்தை உன் புருஷன் தான் சந்தோஷமா ஏத்துக்கன்னு சொல்லிட்டாருல்ல. அந்த சொத்துல இருந்து நீ ஒரு கார் வாங்க போற, அவ்வளவுதான். திடீர்னு உன் வீட்டுல கார் வந்து நின்னுச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், ஒரு சர்ப்ரைஸாவும் இருக்கும். வாங்கிடலான்னு சொல்றீங்க? வாங்குறோம். நானும் உன் கூட வரேன். நாம இப்பவே ஷோரூம் போய் ஒரு நல்ல ஏசி காரா புக் பண்றோம். ஓகே? ஓகே. என்னங்க அப்படியே புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? தாய்மை ஒரு பொண்ணுக்கு தெய்வீக கலைய கொடுக்குது. அதை இப்போ உன் முகத்துல பாக்குறேன். பெண்கள் தாய்மை அடையணும்னு போராடுறதுல ஆசைப்படுறதுல உள்ள நியாயம் இப்பதான் எனக்கு புரியுது. ரோஹிணி, நீ நல்லா இருப்ப. நம்ம குழந்தைய நீ நல்லபடியா பெத்து வளர்த்து ஆளாக்கணும். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ரோஹிணி, இந்த மாசம் செக்கப் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்தேங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாரு. 8 முடிஞ்சு 9வது மாசம் தொடங்க போகுது. ஆக மொத்தத்துல கூடிய சீக்கிரம் என் ரோஹிணி எனக்கு குழந்தை பெத்து கொடுக்க போறா. அதை நான் நல்லா தூக்கி கொஞ்ச போறேன். நான் தான் முதல்ல கொஞ்சுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்க. ஓகே மகாராணி, தங்கள் உத்தரவு. அம்மா கொண்டு போய் கொடு. சரிம்மா. காஃபி எடுத்துக்கோங்க. எப்பவோ நடக்க போறத பத்தி பேசி சிரிக்கிறத விட இப்ப நடக்க போறத பத்தி பேசுங்க. நீ என்னம்மா சொல்ற? ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா 7வது மாசம் வளகாப்பு நடத்தணும். 7ம் தாண்டி 8யும் தாண்டியாச்சு. இந்த மாசமாவது நடத்தணும். அத பத்தி யாருக்காவது ஞாபகம் இருந்தா தானே? உனக்கு அந்த குடுப்பனை இல்ல, நான் என்ன பண்றது? அம்மா, என்னம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா? நானும் சும்மா இருக்கலாம், நீ ஏன் வாயை மூடலாம். ஆனா ஊர் வாயை மூட முடியுமா? நீ என்ன விரட்டலாம், அடக்கலாம். ஆனா நாம ஊரை கண்டு ஓடி ஒளியத்தானே வேண்டியிருக்கு. உன் கழுத்துல தாலி இல்ல, உன்னோட சேர்ந்து அல்லாட இப்போ ஒரு குழந்தையும் வரப்போகுது. அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய சடங்குகளை நியாயமா செய்ய வேண்டாமா?
நியாயத்தை பத்தி தெரியாத மனுஷனுக்கு இந்த தாயோட நியாயமான ஆசை எங்க தெரிய போகுது? நான் ஒரு பேராசைக்காரி. தாம் பொண்டாட்டினே சொல்லிக்க முடியாத மனுஷன் வளைகாப்பு நடத்துவாருன்னு நினைக்கிறேன். புரியாதவ. அம்மா, இந்த மாதிரி பேசுறத நிறுத்துமா. இருக்கிற நிம்மதியும் போயிடு போகுது. ஆமாமா, உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கினது உன் நிம்மதியை கெடுக்கதான். என் பொண்ணுக்கு கல்யாணம் தான் நடக்கல, வளைகாப்பாவது நடக்கட்டும் நினைக்கிறேன். அதுவும் வேண்டாங்கறியா? வேண்டாம், விடு. அம்மா, ஏமா இப்படி வருத்தப்படுறீங்க? ரோஹிணி, இங்க வா. வளகாப்பு நடத்தணும்னு உனக்கு ஆசை இருக்கா? உன்னைத்தான் கேட்கிற ரோஹிணி, வளகாப்பு நடத்தணும்னு உனக்கு ஆசை இருக்கா? எந்த பொண்ணுக்குமே வளகாப்பு நடத்தணும்னு ஆசை இருக்குங்க. எனக்கும் இருக்கு. பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே முதல் குழந்தைய சுமக்கும் போதுதான் வளகாப்பு, சீமந்தம், பூச்சூடல்னு எல்லாமே செஞ்சு சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். முதல் குழந்தைக்கு தான் இதெல்லாம் நடக்கும். அம்மா சொன்ன மாதிரி எனக்கு நடக்க வேண்டிய எதுவுமே முறைப்படி நடக்கலனாலும் என் குழந்தைக்கு நடக்க வேண்டியதாவது முறைப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம்தாங்க. உன் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். இந்த வளகாப்ப நான் நடத்துறேன். ஏமா சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது? எந்த ஒரு நல்ல காரியமும் நான் முன்னே இருந்து நடத்த முடியாது. உனக்கு கழுத்துல தாலியும் கிடையாது, புகுந்த வீட்டு சொந்தமும் கிடையாது, பிறந்த வீட்டு சொந்தமும் கிடையாது. நான் யாரை வச்சு வளைகாப்பு நடத்துவேன்? இத பாருங்க, நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியாது. எனக்கும் ரோஹிணிக்கும் உள்ள இந்த உறவை எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது. எல்லா சொந்தங்களுக்கும் மேலான சொந்தம் சாந்தி. அந்த சாந்தி இந்த ரோஹிணி மேல வச்சிருக்கிற பாசத்தால அவ முன்ன நின்று இந்த வளகாப்ப நடத்துவா. அவ நடத்தினாலே எங்க அம்மா இந்த வளகாப்ப நடத்தின மாதிரி தான். இத பாரு ரோஹிணி, கர்ப்பிணியா இருக்கிற உனக்கு எந்த மனக்குறையும் வரக்கூடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வளகாப்ப நடத்துறேன். உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. நான் வரேன். சாந்தி, சாந்தி. சாந்தி இல்ல, என்னப்பா? அன்னைக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, காஃபி இருந்தா போட்டு நான் எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா. அண்ணி, ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? வேணாப்பா, விட்டுரு. கேட்டா உனக்கும் கஷ்டம், சொன்னா எனக்கும் வேதனை. அண்ணி, தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. உங்க முகம் வாடி இருக்கிறத பார்த்தா என் மனசு தாங்காது. ஒன்றும் இல்லை கார்த்திக், உங்க அண்ணன் ஏதோ புதுசா கிரானைட் பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம். மாமாவை விட்டு எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுலயும் எனக்கு உடன்பாடு இல்ல. நான் எவ்வளவோ தடவை உங்க அண்ணன் கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவர் கேட்கல. இன்னைக்கு காலையில அந்த பிசினஸ் விஷயமா ஏதோ ஃபைல அத்தை கிட்ட கொடுத்து பூஜை பண்ணி கொடுக்க சொன்னாரு. எனக்கு இது பிடிக்கலப்பா.
இல்லை நீ அண்ணனுக்கு தனியாக ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை போல இருக்கு. அது மட்டும் இல்லை, அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நடுவில் ஒரு சின்ன விரிசல் இருக்குல்ல? இருக்கலாம்ப்பா. அந்த விரிசலை பெருசுப்படுத்தாம நாம தானே பாத்துக்கணும். ஏற்கனவே உன்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்க நான் எவ்வளவு போராடுறேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். உனக்கும் தெரியும்ல. இந்த நேரம் பார்த்து உங்க அண்ணன் இந்த பிரிவை அதிகப்படுத்த கூடாது. பாவம் மாமா, இந்த வயசான காலத்துல அவர் மனசை நோக்கடிக்க கூடாது. உங்க அண்ணனுக்கு தான் ஏதோ புத்தி கெட்டு போச்சு, ஏதோ முடிவெடுக்கிறாரு. ஆனா உன் பொண்டாட்டிக்கு என்ன வந்தது? நானே வேணான்னு சொல்ற பிசினஸ அவ அவசரப்பட்டு அவர் வாழ்த்திட்டா. நான் வேணான்னு சொல்றத அவ வேணும்னு சொல்றா. ஏதோ தெரியாம பேசிட்டான்னு நினைக்கிறேன். சாந்தி ஏன் இப்படி பேசினா? இல்லப்பா, அவனும் வேணும்னே பேசல. பாவம், பக்குவம் பத்தல, அதான் ஏதோ பேசிட்டா. மூத்தார் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அவர் நல்லா வரணும், ஓஹோன்னு வரணும்னு நினைச்சு வாழ்த்திட்டா போல இருக்கு. அது உங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய தூண்டுகோல். ஆனா என் மனசுக்கு தான் கஷ்டம். அப்படியா? ஆமாப்பா, நீ கூட்டிட்டு வந்த சாந்தியா அவ இப்ப இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரியுது. மாற்றம்னா? ஐயோ, தப்பான மாற்றம் எதுவும் இல்ல. முன்னாடியெல்லாம் நான் எதை சொன்னாலும் சரிக்கான்னு தலையாட்டுவா. ஆனா இப்பெல்லாம் பேச்சுக்கு பேச்சு மறு பேச்சு தான். அவ பேசுறதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. அது அவளுக்கு மட்டும்தான் நியாயம். என் புருஷன் நல்லா இருக்கணும்னு அவ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவ வாழ்த்துனது மாமா காதுல விழுந்தா அவர் என்ன நினைப்பாரு? தனக்கு பிடிக்காம தான் புள்ள தனியா போறத சாந்தி வாழ்த்துறான்னு அவன் மேல அவருக்கு கோபம் அதிகமாயிடும். இது தேவையா? இதெல்லாம் அவ தெரியாம பண்றா. இத மாமா வெறும் வாழ்த்தா மட்டும் எடுத்துக்க மாட்டாரு. தன்னையும் தான் பெரிய பையனையும் பிரிக்கிற பிரிவினையா தான் பாப்பாரு. அதுக்கு சாந்தி ஒரு தூண்டுகோல்னு அவன் மேல கோபம் அதிகமாகும். நான் சாந்தியும் மாமாவையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக எவ்வளவோ பாடுபடுறேன். தேவையில்லாம அவளே வெறுப்ப அதிகமாக்குறா. அவ இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. படிச்சவ, ஆனா பக்குவம் இல்ல. சில நேரங்கள்ல கார்த்திக், அவ சொல்றது நியாயமா இருக்கா இல்ல நான் சொல்றது நியாயமா இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அண்ணே, அதெல்லாம் இல்லை. 100க்கு 100 நியாயம் உங்கள் பக்கம்தான் இருக்கு. நீங்கள் எதையுமே தொலைநோக்கோடு பார்க்குறீங்க. ஆனால் அது சாந்திக்கு ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. கார்த்திக், நான் போய் உங்க 2 பேரையும் தப்பா எடுத்துப்பேனா? நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயத்தையெல்லாம் உடனே போய் சாந்தி கிட்ட நீ கேட்டுறாத. நான் என்னமோ அவளை பத்தி தப்பா உன்கிட்ட சொன்ன மாதிரி நினைச்சுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்.
ஏன் டல்லா இருக்கீங்க? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நீங்க கிளம்பி போனதும் வீட்ல ஒரு விவகாரம் நடந்தது. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க மௌனமா இருக்கிறதுனால யோசிக்கிறேன். என்ன? இல்ல, மதன் மாமா தனியா பிசினஸ் பண்ண போறாராம். காலையில அத்தை கிட்ட ஃபைல கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. நானும் அவரை வாழ்த்தினேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்டங்க சொல்றது? அன்னைக்கு கூட உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி சொல்லலையே அப்படின்னு வந்துடக்கூடாது இல்லையா? என்ன சாந்தி, தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? யதார்த்தமா பேசுறேன். அப்படி தெரியல, குத்தலா பேசுற மாதிரி தெரியுது. குத்தலும் இல்ல, கேலியும் இல்ல. நடந்த விவரத்தை சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல, நீ குற்ற உணர்ச்சியில பேசுற மாதிரி தான் இருக்கு. இதுல என்னங்க குற்ற உணர்ச்சி இருக்கு? உங்க அண்ணன் தொழில நல்லா வரணும்னு வாழ்த்தின. வாழ்த்துறது ஒரு தப்பா? அதுல என்ன குற்றம் இருக்கு? நீ மனசார வாழ்த்ததுல எந்த தப்பும் இல்ல சாந்தி. ஆனா அதுல உள்ள இருக்க விளைவு உனக்கு புரிய மாட்டேங்குதே. இல்லங்க, எந்த தப்பும் எனக்கு தெரியல. நான் மாமாவை வாழ்த்தினது அபிராமி அக்காக்கு பிடிக்கல, அதான் உண்மை. உங்ககிட்ட அவங்க எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை கேட்டுட்டு வந்து மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இல்ல சாந்தி, இன்னும் நீ குழந்தைத்தனமாவே இருக்க. அண்ணி உன்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அது தவறான மாற்றம்னு அவங்க சொல்லல. அண்ணி சொன்னது உண்மைதான், உன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது.